ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் தர பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். தேங்காய் சட்னி தாளிச்சிங்கன்னா இந்த மாதிரி தாளிச்சு பாருங்கள். எண்ணெய், சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு தாளித்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். தேங்காய் சட்னி செய்யும்போது இந்தமாதிரி தாளித்து போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். உடம்புல வலியோ இல்லை ரத்தக்கட்டோ இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். புளியை நல்லா அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த புளி தண்ணி திக்காக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி ஆற வச்சுட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்கான புளி கரைசல் கிடைச்சிடும். நைட்டு பழுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த புளி கரைசல் தண்ணியை எந்த இடத்துல ரத்தக்கட்டை இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டு படுத்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ரத்தக்கட்டை சரியாக போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வச்சேன். முட்டை குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வச்சேன். எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன். வதக்கின பொருளை மிக்சியில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதோட மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் அதுக்கப்புறம் தான் போட்டுக்கிட்டேன். பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசி பூவு, அதோட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதேமாதிரி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி, அதுமாதிரி குழம்புக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். குழம்பு கொஞ்சம் திக்கான பிறகு முட்டையை உடச்சி ஊற்றினேன். முட்டையை எப்படி உடச்சி ஊற்றினங்கிறது காட்டுற பாருங்க. முட்டை உடச்சி ஊற்றுற கிண்ணத்தில் இதுமாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றினீங்கன்னா மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு தனித்தனியாக இருக்கும். அழகாக நம்ம மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றும் போது அந்த வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். வெள்ளைக்கரு சாப்பிட்றவங்களுக்கு தனியாக வெள்ளைக்கரு கொடுத்துடலாம். அதே மாதிரி மஞ்சக்கரு சாப்பிட்றவங்களுக்கு தனியாக மஞ்சக்கரு கொடுத்துடலாம். இந்த மாதிரி முட்டையை ஊற்றின பிறகு டக்குன்னு கலக்கி விடாதீங்க. ஒரு சைடு வந்த பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கலக்கி விடுங்க. மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக எடுத்து பரிமாறிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பிரியாணி மசாலா, இல்லை சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா இதுமாதிரி சேர்த்துட்டு நீங்கள் குழம்பையே இறக்கி வைங்க. இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி வாசனையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.